நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா தானே இருக்கு. விசிபிளா இருக்கு அப்படின்னா தம்ஸ் அப் எமோஜி போடுறீங்களா? ஸோ நான் வந்து இன் பிட்வீன் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நோட் ஜேஎஸ் பார்க்க போறோம். ஸோ பேக் எண்ட்ல ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டு அண்ட் தென் நம்ம வந்து நோட் ஜேஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இன் கேஸ் உங்களுக்கு இன் பிட்வீன்ல ஏதாவது டவுட் இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். இன் பிட்வீன்ல டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நான் எப்படி ஒரு கான்செப்ட் ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்பேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா, எனி டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்ல அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. ஓகேவா? நீங்க தம்ஸ் அப் எமோஜி போட்டீங்க அப்படின்னா நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் போவேன். ஓகே. ஸோ டவுட் கேட்கறதுக்கு யோசிக்காதீங்க. ஹெசிடேட் பண்ணாம டவுட்ஸ் கேளுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இன்கேஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடுறேன்னு சொன்னேன்ல, ஃப்ரண்ட் என்ன என்ன பேக் என்ன என்னன்னு. ஸோ இங்க அவங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடியே யாராவது ஃப்ரண்ட் எண்ட் படிச்சிருக்கீங்க அப்படிதானே? நீங்க எல்லாருமே ஃப்ரண்ட் எண்ட் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க தானே? HTML, CSS, JavaScript படிச்சிருக்கீங்க தானே? கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன். படிச்சிருக்கீங்களா? அத பத்தி கான்செப்ட்ஸ்லாம் தெரியும் தானே? ஓகே. ஓகே. சோ அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ன்னு நீங்க படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? பேக் எண்ட்னா என்னன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது வந்துட்டு நம்ம கிளையன்ட்டுக்கு தெரியக்கூடிய சைட். சோ யூசருக்கு வந்துட்டு அது வந்து என்ன சொல்லுவோம்? யூஐன்னு சொல்லுவோமா? யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சோ அது வந்துட்டு யூசருக்கு விசிபிள் ஆகக்கூடிய பேஜ். நம்ம வெப்சைட்ன்னு எடுத்தோம்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனேயே நமக்கு வரக்கூடிய அந்த யூசருக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பேஜ தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம HTML, CSS, JavaScript வச்சு டெவலப் பண்ணுவோம். சோ பேக் எண்ட்னா என்னன்னா, இப்ப யூசர் போயிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க Amazon வெப்சைட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு யூசர் என்ன கேட்பாங்க? இங்க மெனூஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ண உடனே மொபைல்ஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுது? நம்மளுக்கு மொபைல்ஸோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுதா? சோ இது எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா, இங்க தான் பேக் எண்ட் ஒர்க் ஆகும். சோ இது எல்லாமே எதுல இருக்கும்? இந்த பேக் எண்ட்ல இந்த மொபைல்ஸ பத்தின டேட்டாஸ் எல்லாமே எதுல இருக்கும்? டேட்டா பேஸ்ல இருக்கும். ஆனா அந்த டேட்டா பேஸ்ல இருந்து யார் எடுத்துட்டு வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணுவா அப்படின்னா, அங்கதான் பேக் எண்ட் ஒர்க் பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது நம்ம பாக்குற யூசர் இன்டர்ஃபேஸ். பேக் எண்ட் என்ன பண்ணும்னா, யூசர் கிட்ட இருந்து வர இது ஒரு ரெக்வெஸ்ட் தானே. நான் என்ன பண்றேன், எனக்கு மொபைல்ஸ் வேணும், அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ரெக்வெஸ்ட் பண்றேன். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் பண்ண உடனே பேக் எண்ட் என்ன பண்ணுது, அந்த டேட்டா பேஸ்ல இருந்து அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது. ஸோ நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறப்போ அங்க பின்னாடி பேக்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாஸ கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுதான் பேக் எண்டோட வேலை. ஃப்ரண்ட் எண்ட் ஜஸ்ட் யூசரோட இன்டராக்ட் பண்ணும். தட்ஸ் ஆல். அதோட ஒர்க் ஃப்ளோ மட்டும் குடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்னா அதுல என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் படிப்பீங்க அப்டின்னா, HTML, CSS, JavaScript இது 3 வச்சே நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பண்ணிடலாம். பேக் எண்டுக்கு என்னன்னா, மெயினா நம்ம படிக்கக்கூடிய லாங்குவேஜ் Node.js அண்ட் தென் டேட்டாபேஸ்க்கு நம்ம இப்போ படிக்க போறது MongoDB. MySQL இருக்கு, PHP இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப படிக்க போறதில்ல. நம்ம இப்ப படிக்க போறது Node.js, MongoDB. நீங்க ஒண்ணு Node.js, MongoDB வச்சு பண்ணலாம். இல்லன்னா PHP, MySQL வச்சு பண்ணலாம். ஓகே. எதுனாலும் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து Node.js-ம் MongoDB-யும். Node.js-ங்கிறது பேக் எண்ட் கோடுக்கு யூஸ் பண்ணுவோம். MongoDB-ங்கிறது வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு வெப்சைட் இருக்கும். சோ அது யூசரோட இன்டராக்ட் பண்ணும். அவங்க குடுக்குற ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் பேக் எண்ட் சர்வர் போயிட்டு டேட்டாபேஸ்ல இருந்து கலெக்ஷன் அத டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணும். இன்கேஸ் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னா, நீங்க Amazonல போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ராடக்ட்ட
பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கேட்கும். கேஷ் ஆன் டெலிவரியா? இல்லன்னா உங்களுக்கு யுபிஐ பண்ண போறீங்களா? யுபிஐ பண்ண போறதா இருந்தா என்ன பண்ணும்? Google Payக்குள்ள உங்கள எடுத்துட்டு போகும். அப்ப அது ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி சிஸ்டமோட இன்டராக்ட் பண்றதுக்கும் யாரு தான் ஹெல்ப் பண்ணுவா? பேக் எண்ட் சர்வர் தான் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு Google Payவோ, இல்ல PhonePeவோ ஏதோ ஒரு யுபிஐ ஆப்க்குள்ள நம்மள எடுத்துட்டு போயிட்டு, நம்ம அங்க போயிட்டு பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்பவும் அந்த மாரி தேர்ட் பார்ட்டி சிஸ்டமோட கனெக்ட் பண்றதுக்கும் சரி, டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாஸ எடுத்துட்டு வந்து நமக்கு ஷோ பண்றதுக்கும் சரி, யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, பேக் எண்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக் எண்டோட லாங்குவேஜ் தான் நம்ம இன்னைக்கு Node.js. ஓகே. பேக் எண்ட் வந்துட்டு Node.js வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. நம்ம வந்துட்டு பைத்தான் வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ பைத்தான் வச்சு பண்ணலாம். நம்ம இங்க வந்துட்டு Node.jsம் MongoDBயும் வச்சு பண்றோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, Node.jsனா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ Node.jsனா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இது Node.js எத வச்சு டெவலப் பண்ணிருப்பாங்க? ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜே ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும்னா, பேக் எண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள பேக் எண்ட்க்கு தேவையான கோட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் Node.js. ஓகேங்களா? ஸோ இந்த Node.js எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு பேக் எண்ட் சர்வரோட நம்ம கனெக்ட் பண்றோம். நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட பேக் எண்ட் சர்வரோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். வெப்சைட்டா. ஸோ அந்த கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு என்விரான்மென்ட், ஒரு ஓப்பன் சோர்ஸ் தேவை. ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ் இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? பேக் எண்ட் கிட்ட போய் நான் வந்து ரெக்வெஸ்ட் குடுக்கவோ, பேக் எண்ட் என்ன பண்ணும்? டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரவோ, எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். ஸோ அதுதான் இந்த Node.js. ஓகேவா? ஆ இந்த Node.jsல வந்துட்டு என்ன அட்வான்டேஜ்? நீங்க வந்து மத்த லாங்குவேஜஸ கம்பேர் பண்ணும்போது, பேக் எண்ட நான் சொன்னேன்ல, பேக் எண்ட் வந்து Node.js வச்சு தான் பண்ணணும்னு இல்ல. மத்த லாங்குவேஜஸ் வச்சும் பண்ணலாம். பட் Node.jsல என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, இது வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ராசஸ் மாடல். தட் மீன்ஸ் நீங்க நெறைய யூசர் இருப்பாங்க. அப்படிதானே? இப்போ Amazonலயே நான் இந்த டைம்ல Amazon வெப்சைட் ஓப்பன் பண்றேன்னா, வேர்ல்ட்ல எத்தனையோ பேரு அதே டைம்ல அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. சோ எனக்கு அமௌண்ட் ஆஃப் யூசர்ஸ் நெறைய இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க. இப்ப நான் மொபைல் சர்ச் பண்றேன்னா, ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸஸ் சர்ச் பண்ணுவாங்க. சோ அந்த மாரி நெறைய பேர் நெறைய ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க. பட் ஆன் தி ஸ்பாட்ல என்ன பண்ணும், அது எல்லா ரிக்வெஸ்ட்டுக்கும் என்ன பண்ணும், ரிப்ளை பண்ணும். அது ரிக்வெஸ்ட்க்கு ஏத்த மாரி டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணும். சோ அப்ப அது இப்போ வந்து இப்படி ரன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒரு யூசருக்கு ரெக்வெஸ்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யூசர், அடுத்த யூசர் ரெக்வெஸ்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யூசர் இப்படி ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ரிப்ளை ஆக எவ்வளோ டைம் ஆகும்? சோ அந்த மாதிரி இல்லாம ஒரே டைம்ல பேரலல் ப்ராசஸிங்ன்னு சொல்லுவாங்க இதானே. சோ எல்லாம் ஒரே டைம்ல மல்டிபிள் யூசர்ஸோட ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா Node.jsக்கு இருக்கு. சோ அதான் இது வந்துட்டு ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் பேக்எண்ட். ஓகே. அதனால தான் Node.js நம்ம யூஸ் பண்றோம். Node.jsனா என்னன்னா சிம்பிளா Node.jsங்கிறது வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு பேக்எண்டோட பேக்எண்ட் டேட்டாபேஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் இதோட கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு ஷோ பண்றதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். ஓகே. சோ அதுதான் Node.js. ஸோ இந்த Node.jsல வந்துட்டு நெறைய வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Netflixலாம் வந்துட்டு Netflix, PayPal இதெல்லாம் வந்துட்டு நமக்கு யாரு? Node.js வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்க Disney Hotstar இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விட உங்களுக்கு Netflixல வந்துட்டு கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். லோடிங் கெப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே லோட் ஆகி நமக்கு வரும். நமக்கு லோட் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் அங்க இருக்காது Netflixல. ஏன்னா Netflix எல்லாமே எதுல டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Node.jsல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. சோ அதனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ அட்வான்ஸ்டா இருக்கு Netflixலாம். சோ நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் யூசருக்கு. அதனால தான் Netflixலாம் Node.js வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டா Node.js தான் வந்துட்டு இட்ஸ் லைக் பீக்ல இருக்கு நமக்கு. சோ Node.js படிக்கிறது தான் நல்ல ஒரு ஸ்கோப்ன்னு சொல்லலாம். இன் ஃபியூச்சர்ல இத விட வேற ஏதாவது வரலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு எல்லா வெப்சைட்டும் மேக்ஸிமம் Node.js வச்சு தான் டெவலப் பண்றாங்க. ஓகேவா? இன்னும் என்னன்னா, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லயும் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ பேக் எண்ட்லயும் அதே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு டெவலப் பண்ணும்போது, ரொம்ப நமக்கு என்னது ஈஸியா இருக்கும். ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு நம்ம நல்லா மல்டிபிள் பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் 2த்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து மொபைல் ஆப்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வெப் ஆப், வெப் சர்வர் இத கிரியேட் பண்றதுக்கு இந்த Node.js யூஸ் பண்றாங்க. சோ இததான் குடுத்துருக்காங்க. இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன? Node.js எதனால யூஸ் பண்றாங்க அப்டின்னா,
நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்துட்டு டெவலப் பண்ணலாம். பேசிக்கா கோடிங் தெரிஞ்சாலே நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணலாம். Node.js கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கேலபிலிட்டி. நான் சொன்னேன்ல மல்டிபிள் யூசர்ஸ் எங்க இருந்துலாமோ நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ல வந்துட்டு ஒரு வெப்சைட்ல அட் த டைம்ல நமக்கு ஏகப்பட்ட ரெக்வெஸ்ட் குடுப்பாங்க. சோ அந்த எல்லா ரெக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி Node.js-க்கு இருக்கு. அதான் ஸ்கேலபிலிட்டி. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷன். தட் மீன்ஸ் ரியல் டைம் சிங்க்ரோனைசேஷன் அதான். அந்த டைம்ல உங்களுக்கு parallel ப்ராசஸிங் மூலியமா ரெக்வெஸ்ட்க்கு ரிப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது தான் Node.js ஓட பெஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம். இன்னொன்னு என்னது அப்படின்னா ஃபாஸ்ட் சோர்ட். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் இப்போ தேர்ட் பார்ட்டி சிஸ்டமோட நீங்க கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், டேட்டா பேஸ போய் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு வரும் டேட்டாவை. ஸ்லோவா இருக்காது. ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் என்னன்னா யூனிஃபைட் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் எண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு Node.js வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் ஒரு ரிச் எக்கோ சிஸ்டம் இருக்கு. ஸோ ரிச் எக்கோ சிஸ்டம்னா Node.jsல வந்துட்டு உங்களுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் நீங்க எந்த லைப்ரரினாலும் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் அசிங்க்ரோனஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அசிங்க்ரோனஸ்னா என்னதுன்னா, சிங்க்ரோனஸ்னா இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்தாங்கன்னா, அந்த ரெக்வெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த யூசரோட அடுத்த ரெக்வெஸ்ட் இப்படி போகும். ஸோ ஒண்ணு முடிச்சுட்டு தான் அடுத்த இது ரெக்வெஸ்ட்க்கு போகும். அது சிங்க்ரோனஸ். அசிங்க்ரோனஸ் அப்படின்னா ஒரு டைம்ல மல்டிபிள் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அட் த டைம் சைமல்டேனியஸா ரிப்ளை பண்றது தான் அசிங்க்ரோனஸ். ஸோ அசிங்க்ரோனஸ் இதை சப்போர்ட் பண்ணுது Node.js. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து PHP வச்சு நீங்க டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. PHP வச்சும் பண்ணலாம் பேக் எண்ட்ல. நம்ம பார்த்தோம் தானே! லாங்குவேஜஸ் பார்க்கும்போது PHP இருந்துச்சு, MySQL இருந்துச்சு. ஸோ PHP வச்சு நீங்க டெவலப் பண்றீங்க அப்டின்னா, ஒரு டாஸ்க்க நீங்க சென்ட் பண்றீங்க. தட் மீன்ஸ் இப்ப இந்த Amazon வெப்சைட்லயே வச்சுக்கோங்களேன். ஸோ அங்க போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட்ஸ சர்ச் பண்றதுக்கு வந்து நான் வந்து ரெக்வெஸ்ட்ட குடுக்குறேன். குடுத்த உடனே என்ன பண்ணும்னா, வெயிட் பண்ணும். கொஞ்ச நேரம் என்ன ஆகும்? வெயிட் ஆகும். ஏன் வெயிட் ஆகுது அப்டின்னா, வெயிட் பண்றோம்னா, மத்த யூசர்ஸும் அந்த டைம்ல ரெக்வெஸ்ட்ட குடுத்துருப்பாங்க. ஸோ அது முடிச்சுட்டு தான் என்ன பண்ணும், நமக்கு வந்துட்டு நம்மளோட ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த ரிப்ளைய அது குடுக்கும். ரெஸ்பான்ஸ இது குடுக்கும். ஸோ அப்ப நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டிய நெலைம வரும். அதுக்கப்புறம் நமக்கு குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டாஸ்க்குக்கு போகும். ஸோ வேற யாராவது யூசர் வந்துட்டு ரெக்வெஸ்ட் குடுத்துருந்தாங்கன்னா, அந்த டாஸ்க்குக்கு போகும். பட் Node.js எப்படி பண்ணுதுன்னா, ஒரு டாஸ்க்க நம்ம சென்ட் பண்ணிட்டனாலே இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிருது. அப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க்குக்கு போகுது. ஸோ இங்க என்ன ஆகல, வெயிட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸே இங்க இல்ல. சோ அதனாலதான் நம்ம வந்து Node.js யூஸ் பண்றோம். வெயிட் பண்ற டைம் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஓகேவா? மத்த வெப்சைட்ஸ்ல வந்துட்டு மத்த லாங்குவேஜஸ் வச்சு பண்றத விட Node.js வச்சு பண்ணா நமக்கு வெயிட்டிங் டைம் கம்மியாகும். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். Node.js ஓட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நம்ம வந்து லாங்குவேஜ் படிக்கும்போது பாத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அட்வான்டேஜஸ்லாம் சொல்லிட்டேன். சோ இது என்னென்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும் Node.js அப்படிங்கிறதும், நமக்கு ஒரு புதுசா ஒரு டேட்டாபேஸ்ல டேட்டாஸ கிரியேட் பண்றதுக்கோ, இல்லன்னா அதுலேருந்து எடுத்துட்டு வந்து ரீட் பண்றதுக்கோ, இல்ல அதுலேருந்து டெலீட் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்பரேஷன்ஸையும் யார் பண்ணுவா? Node.jsல பண்ணுவாங்க. சோ இப்ப நமக்கு Amazon வெப்சைட்லேருந்து நம்ம ஒரு டேட்டாஸ் கேட்டோம்னா, அது என்ன பண்ணும்? ரீட் பண்ணி எடுத்துட்டு வரும். இப்போ நம்மளால ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. அவங்க Amazon வெப்சைட் ஓனர் மாதிரி இருப்பாங்கல்ல, ஒருத்தவங்க ஓன் பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஒரு அட்மினால என்ன பண்ண முடியும்? நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வர வர அத ஆட் பண்றதுக்கு அவங்க ஒரு செட்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. அது மூலியமா அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெலீட் பண்ணணும்னாலும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? டெலீட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்பரேஷன்ஸ்லாம் Node.js வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். ஓகே. Node.js இன்ஸ்டாலேஷன் இப்ப பார்க்க போறோம். ஓகே. சோ இங்க யார்கிட்டலாம் Node.js ஆல்ரெடி இருக்கு? இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? என்கிட்ட Node.js இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. சோ இப்ப என்னன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிதானே? Node.js என்ட்ட இருக்கு. சோ யாராவது ஒருத்தவங்க ஓகே. அவங்க கிட்ட இருக்கா? சரி, ஓகே. யார்கிட்ட Node.js இல்லையோ, அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு, Node.js நான் சொல்ல சொல்ல இன்ஸ்டால் பண்றீங்களா?
எனிஒன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு நான் சொல்றேன். அப்பப்போ நீங்க அப்படியே இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. லேப்டாப்ல அட்டெண்ட் பண்றீங்க தானே எல்லாரும்? ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கப்பா. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஆக்சுவலி இப்ப நான் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால என்னால திருப்பி இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன்கேஸ் வேற யாராவது இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, நான் அந்த ப்ராசஸ் சொல்ல சொல்ல அவங்க இன்ஸ்டால் பண்றத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணிருவீங்க. அதுக்காண்டி தான் சொல்றேன். யாராவது ஒருத்தவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ யாரும் ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு. ஓகே, சரி. அப்ப நான் உங்களுக்கு ப்ராசஸ் சொல்றேன். நீங்க அடுத்தடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே கூகுள் குரோம்ல போயிட்டு என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா, டவுன்லோட் நோட் ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அந்த அந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்க போயிட்டு விண்டோஸ் தானே உங்களுக்கு. ஸோ உங்களோட பிட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கேத்த மாதிரி அந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க இன்ஸ்டால் ஆகுது. இப்ப நான் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ நீங்க நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துலயும். இங்க டெர்ம்ஸ், கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இங்க வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, அ எனி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வைக்கிறது பெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ இதுலயும் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இதுல எந்த சேஞ்சஸும் வேண்டாம். நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது இது வந்துட்டு கிளிக் பண்ணலனாட்டி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. பட் இன் கேஸ் கிளிக் பண்ணணும்னா, என்னன்னா நெசசரி டூல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்றதுதான். ஓகே. ஸோ இத முடிச்சுட்டு இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. இந்த மாரி டவுன்லோட் நோட்.js குடுத்துட்டு, உங்களுக்கு என்ன என்ன விண்டோஸா இல்லன்னா மேக்கா அதுக்கேத்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்க வந்து செட்டப் பண்ணிட்டு உங்களோட பிட்ஸ் எல்லாத்தையும் இங்க கரெக்ட்டா குடுத்துட்டு, இங்க விண்டோஸ் இன்ஸ்டாலர்ன்னு குடுத்துருக்கா? சோ நான் இங்க விண்டோஸ் யூஸ் பண்றதுனால, விண்டோஸ் இன்ஸ்டாலர்ல குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி செட்டப் ஓப்பன் ஆகும். சோ அந்த செட்டப்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆ அந்த செக் பாக்ஸ் நடுவுல வருதுன்னா, அத டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலா இந்த மாதிரி வரும். இதுல குடுத்துட்டு இன்ஸ்டால்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இன்ஸ்டால் ஆயிட்டு, அடுத்து வந்து ஃபினிஷ்ன்னு கேக்கும். ஓகேவா? அந்த ஃபினிஷ கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிருவீங்க தானே? ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஆ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட சால்வ் பண்ணிக்கலாம். ம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு செக் பண்ணணும். உங்களோட Node.js வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா, ஆ நீங்க போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு, இங்க போயிட்டு நோட் அப்புறம் ஸ்பேஸ் இப்படி குடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து உங்களோட வெர்ஷன் ஷோ ஆகும். உங்க வெர்ஷன் ஷோ ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் வேற பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நோட் டவுன்லோட் நோட் ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களோட விண்டோஸ், உங்களோட பிட்ஸ் 64 பிட்ஸா 32 பிட்ஸான்னு கொடுத்துட்டு, நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால நான் விண்டோஸ் இன்ஸ்டால கிளிக் பண்ணேனா, ஸோ நீங்க மேக் யூஸ் பண்றீங்கன்னா மேக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டு செட்டப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சைட்ல போயிட்டு அந்த டவுன்லோட் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு செட்டப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இன்கேஸ் செக் பாக்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஃபைனலா இன்ஸ்டால்னு கேக்கும். இன்ஸ்டால் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் பார் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபினிஷ்ன்னு கேக்கும். ஃபினிஷ் குடுத்துட்டீங்கன்னா Node.js இன்ஸ்டால் ஆயிரும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி நான் இப்ப டைப் பண்ணேன்ல நோட் ஸ்பேஸ் வி இதான். ஓகே. நோட் ஸ்பேஸ் ஹைஃபன் இருக்கு. சரி. ஹைஃபன் போட்டு வி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் ஷோ ஆகும். வெர்ஷன் ஷோ ஆகாம இல்ல நோட் இஸ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது எரர் மாதிரி ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல, ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். அகைன் ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு சால்வ் பண்ணலாம். ஓகே. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டுனா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே. ஓகே தானே? உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் புரிஞ்சது தானே? நீங்க பண்ணிருவீங்க தானே? அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? கொஞ்சம் லைட்டா இன்டராக்ட் பண்ணலாமே. லைக் தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. ஓகே ஓகே சூப்பர். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நோட் ஜேஎஸ்ல பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன ப்ரோக்ராம்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் பார்க்க போறோம். சோ இது வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் மட்டும் நான் பார்த்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்னன்னா ஒரு சர்வர்ல நம்ம ரன் பண்ண போறோம். இங்க லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்துருக்கா. சோ இந்த சர்வர்ல நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ண போறோம். நீங்க வந்து ஹலோ சிஎஃப்ஜிங்கிறத நீங்க பைத்தான் வச்சு எழுதிடலாம். பட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்து இதை டைப் பண்ணிருக்கோம். நார்மலா நம்ம பைத்தான்ல சரி நார்மலா நம்ம HTML டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணாம ஒரு ரெக்வஸ்டா நம்ம கொடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா நம்ம இதை வந்து இதை வந்து கொடுத்துருக்கோம். லைக் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அது எப்படி அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. அதுக்கப்புறம் நம்ம NPM பேக்கேஜஸ் எல்லாம் பத்தி படிக்கலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது, எப்படி வந்து நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட ரன் பண்றது, இந்த பேசிக்கா இந்த நோட் ஜேஎஸ் பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி ரன் பண்றதுங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்னன்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் நினைவிருக்கும். பட் வந்து அந்த ரன் பண்ற அந்த கான்செப்ட மறந்துருவாங்க. ஓகேவா? சோ மறந்துடாதீங்க. நான் வந்து நோட் ஜேஎஸ் கொஞ்ச நாள் டச் விட்டுட்டுனா நோட் ஜேஎஸ் எப்படி ரன் பண்றதுன்னே நிறைய பேர் மறந்துருவாங்க. அதனால இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நோட்ல வந்துட்டு நோட் பண்றதா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நான் வந்து பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நான் உங்களுக்கு ரன் பண்றேன் நோட்ல. நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிருக்கேன். ஓகேவா? விஷுவல்ல. அடுத்து நான் இங்க வந்து ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க நான் வந்துட்டு எந்த பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு main.js ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இந்த பேசிக்கான இந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல இத மட்டும் நம்ம ரன் பண்ணி அதுக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணிக்கிறேன். commands http அப்படின்னு ஒரு வேரியபிள்ல require இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. லைட்டா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். ஓகே. ஏன்னா நீங்க இனிமேல் தான் இந்த ரெக்வயர்னா என்ன அப்படிங்கறதையே இனிமேல் தான் டீட்டெயிலா படிப்பீங்க.
ரொம்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. லைட்டா உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஓகே இந்த மாதிரிதான் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க HTTP ரெக்வயர் HTTPன்னு ஒண்ணு வாங்கியிருக்கேன்ல. சோ நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த HTTPன்னு இருக்குல்ல. இந்த HTTPனா என்ன அப்படின்னா, பேசிக்கா HTTPங்கிறது ஒரு சர்வர். ஓகேவா? இந்த சர்வர் என்ன பண்ணும்? இந்த இதான் நம்மளோட அவுட்புட்னு வச்சுக்கோங்களேன். இது எங்க ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிற ஒரு போர்ட்ல ரன் ஆகுது. இந்த HTTP என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சர்வரை கிரியேட் பண்ணும். இது வந்துட்டு Node.js நீங்க பேக்கேஜ் Node.js இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல. சோ Node.js இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுக்குள்ளேயே நிறைய பில்ட்-இன் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த பில்டிங் லைப்ரரிஸ்லாம் நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆயிரும். நம்ம இன்னும் நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அது வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு தேவையான பேக்கேஜஸ் நம்ம அப்பப்ப இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் இந்த HTTP வந்துட்டு Node.js குள்ளேயே அது பில்டினா இருக்கு. சோ அந்த பில்டினா இருக்கக்கூடிய அந்த HTTP நம்ம என்ன செய்யறோம்? ரெக்வயர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட் பண்றோம். ஒரு ஒரு பேக்கேஜஸையோ வேற ஏதாவது லைப்ரரிஸையோ நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ரெக்வயர் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி HTTPங்கிறத இது பண்றோம், இம்போர்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் இது ரன் ஆகிட்டு இருக்குல்ல. இப்ப நீங்க அமேசான் வெப்சைட் எடுத்து காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி HTTP அப்படின்னு உங்களுக்கு காப்பி ஆகும். எந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணி போட்டாலும் அங்க வந்து HTTP அப்படின்னு வந்து உங்களுக்கு டைப் ஆகிடுதுன்னா உங்களுக்கு என்ன அந்த அமேசான் டாட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைப் ஆகும். அந்த HTTP ஒரு சர்வரை நமக்கு கிரியேட் பண்ணி தரும். அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ அக்செப்ட் பண்ணிக்கும். ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பான்ஸ கொடுக்கும். அதுக்கு நமக்கு ஒரு சர்வர் வேணும் தானே, ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வரை தான் இந்த HTTP கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? HTTP இம்போர்ட் பண்ணிருக்கோம். இம்போர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சர்வரை கிரியேட் பண்றேன். சர்வர் எப்படி? HTTP டாட் கிரியேட் சர்வர். அப்ப என்ன ஆகும்? நமக்கு சர்வர் கிரியேட் ஆகும். அதுல என்ன பண்ண போறோம்? ரெக்வெஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ வாங்க போறோம். அததான் இங்க கொடுத்துருக்கோம். அப்ப நமக்கு என்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்க போது? ஒண்ணு ரெக்வெஸ்ட், இன்னொன்னு ரெஸ்பான்ஸ். சோ இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸே கொடுத்துட்டேன். எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் அங்க வைக்க போறேன். சோ ஒரு டெக்ஸ்ட அங்க ரைட் பண்ண போறேன். அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இங்க 200 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ரெக்வெஸ்ட் வந்துட்டு சாரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எழுத போறேன். சோ என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதோட கன்டென்ட் நான் ஒரு கன்டென்ட் எழுதுறேன். ஒரு கன்டென்ட் தானே என்னோட ரெஸ்பான்ஸா எழுதுறேன். இந்த அவுட்புட்ல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இந்த ஹலோ ஜிஎஃப்ஜிங்கிற ஒரு டெக்ஸ்ட். சோ அது வந்து ஒரு கன்டென்ட். அந்த கன்டென்ட்ட தான் நான் ரெஸ்பான்ஸா குடுக்க போறேன். சோ அந்த கன்டென்ட் எந்த டைப்ல இருக்க போகுதுன்னா, எனக்கு டெக்ஸ்ட் HTML டைப்ல இருக்க போகுது. இந்த 200 எதுக்கு அப்படின்னா, இந்த 200 வந்துட்டு இட்ஸ் லைக் எஸ் ஓகே அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். இது வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ வந்துட்டு 200 அப்படின்னு ஸ்டேட்டஸ் கோடு குடுக்குறோமோ அப்படின்னா, அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, ஓகே நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகலாம், ரெஸ்பான்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற
ஒரு இண்டிகேட் பண்ற ஒரு சைன் மாதிரி. ஓகேவா? 200 குடுத்துட்டா ஓகே ரெஸ்பான்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இண்டிகேட் பண்றது. எரர் இருந்தா இது வந்து இண்டிகேட் அந்த 200ங்கிறது இண்டிகேட் பண்ணாது. எரர் இல்லன்னா தான் அந்த 200ங்கிறது வந்துட்டு சர்வர்ட்ட போய் இண்டிகேட் பண்ணி ரெஸ்பான்ஸ ரைட் பண்ணும். ஓகேவா? சோ ரெஸ்பான்ஸ நான் இங்க ரைட் பண்ணிட்டேன். நான் என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்க போறேன் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட். ஆல்ரெடி நீங்க என்ன குடுத்துருக்கேன், அது வந்து ஒரு HTML டைப்ல இருக்க போகுது அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டும் குடுத்துருக்கேன். சோ HTML டைப்னா நான் இங்க என்ன வச்சிருக்கேன், ஒரு H1 டேகுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு H1 டேக் வழக்கமா நம்ம பார்ப்போம்ல. சோ அந்த மாதிரி ஒரு H1 டேக்ல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சிருக்கேன். சோ நான் இதுதான் என்னது ரெஸ்பான்ஸ் குடுக்க போகுது. சோ இப்ப ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம குடுத்தாச்சு. சர்வர கிரியேட் பண்ணியாச்சு. இந்த சர்வர் என்ன ஆகணும்? ஒரு போர்ட்ல ரன் ஆகணும். இங்க ஒரு போர்ட்ல நமக்கு ரன் ஆகிட்டு தானே இருக்கு. என்ன போர்ட்ல ரன் ஆகுது? போர்ட் 3000ல ரன் ஆகுது. சோ நான் என்ன பண்ணணும் அடுத்து? எனக்கு வந்து ஒரு போர்ட் செட் பண்ணி, அந்த போர்ட்ல தான் எனக்கு என்ன ஆகணும்? இந்த ரெஸ்பான்ஸ், ரெக்வெஸ்ட் இந்த சர்வரே மொத்தமா எனக்கு ரன் ஆகணும். So நான் அடுத்து என்ன பண்றேன்னா, ஒரு போர்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? போர்ட்ங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட், நம்ம வெப்சைட் எல்லாமே என்ன ஆகும்? ஒரு போர்ட்ல தான் ரன் ஆகும். ஆ போர்ட்னா லைக் நம்ம வெப்சைட் ரன் பண்றதுக்கு ஒரு இடம். ஓகேவா? அந்த இடம் தான் அந்த போர்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த போர்ட்ட தான் நான் இங்க வந்துட்டு செட் பண்ண போறேன். நான் இங்க போர்ட் 3000 குடுத்துருக்கேனா, சோ இந்த போர்ட் நம்பர் குடுக்குறோம் அப்டின்னா, அந்த நம்ம காமனா எல்லாருமே போர்ட் 3000 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு இன் கேஸ் அந்த போர்ட்ல வேற எதுவும் வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களால அத ரன் பண்ண முடியாது. அந்த மாரி எரர் வந்துச்சுன்னா 3001 அப்டின்னு சொல்லி நீங்க போர்ட் நம்பர சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ண போது? சர்வர் என்ன பண்ண போது? லிசன் பண்ண போது. எந்த போர்ட்ல லிசன் பண்ண போது? நம்ம இங்க குடுத்திருக்கிற இந்த போர்ட்ல தான் லிசன் பண்ண போது. நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த போர்ட்ட குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள்ல என்னோட போர்ட் நம்பர குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கு அப்புறம் அந்த சர்வர் வந்துட்டு எந்த போர்ட்ல லிசன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்க குடுத்துட்டேன். ஆ. சோ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். சோ இந்த ஆரோ ஃபங்ஷன்ல தான் console.log. இந்த console.log எதுக்கு அப்படின்னா, இது வந்து டெர்மினல்ல நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ஷோ பண்றதுக்கு. ஓகேவா? நீங்க வந்து சர்வர் நமக்கு தெரியணும்ல நம்ம சர்வர் ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணணும்ல. சோ நான் அதுக்காண்டி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சர்வர் இஸ் ரன்னிங் அட் அப்படின்னு சொல்லிட்டு http இந்த டாலர் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு தெரியும் தானே. இது வந்துட்டு நம்ம இப்ப நான் போர்ட் இங்க 3000 குடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த போர்ட்டோட வேல்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு தான் நான் என்ன குடுப்பேன் அப்படின்னா, இந்த டாலர் சிம்பிள் குடுப்பேன். So இங்க வந்து ஒரு ஸ்லாஷ் ஓகே. நம்ம இப்ப இத வந்துட்டு ரன் பண்ணணும். ம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே HTTPங்கிற ஒரு மாடியூல் வந்து லைப்ரரி, இட்ஸ் லைக் நாட் லைப்ரரி. ஆ இது என்ன சொல்லலாம்னா, இட்ஸ் லைக் ஒரு பேக்கேஜ் மாரி சொல்லலாம். இது வந்து இன்பில்ட்டா இருக்கும். எங்க இருக்கும்? Node.js இன்ஸ்டால் பண்ணும்போதே இருக்கும். நான் அத ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கேன்? எனக்கு ஒரு சர்வர செட் பண்ணணும். அதுல தான் என்னோட ப்ரோகிராம ரன் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு சர்வர செட் பண்றதுக்காண்டி கிரியேட் சர்வர் யூஸ் பண்ணி ஒரு சர்வர கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சர்வர்ல நான் என்ன ரெக்வெஸ்ட் குடுத்த உடனே தட் மீன்ஸ் ரெக்வெஸ்ட் மீன்ஸ் அத ரன் ஆன உடனே எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்டின்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகணும். அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு என்னது HTML டைப்ல இருக்கிறதுனால கன்டென்ட் டைப் டெக்ஸ்ட் HTMLன்னு குடுத்துருக்கேன். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்டின்னா, அத வந்து H1ல வந்து நான் குடுத்துட்டேன். என்ன டெக்ஸ்ட்டோ அத குடுத்துட்டு, அது ரன் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு போர்ட் வேணும். சோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க வந்து ஒரு போர்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ அந்த போர்ட் வந்து 3000ங்கிற ஒரு போர்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, என்னோட சர்வர் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த சர்வர நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க அந்த 3000ங்கிற போர்ட்ல போய் ரன் ஆகணும் அப்டிங்கிறதுக்காண்டி சர்வர் டாட் லிசன் எந்த போர்ட்ல லிசன் பண்ணணும்? இங்க நான் குடுத்திருக்கிற இந்த போர்ட்ல.
என்ன எனக்கு லிசன் பண்ணிட்டு எனக்கு கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும்ல. ரன் ஆகுதா? எனி எரர் இருக்கா? அந்த மெசேஜ் ஷோ ஆகுறதுக்கு தான் சர்வர் இஸ் ரன்னிங் அட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட் வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். நான் இப்ப இத ரன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் டெர்மினல் போய்க்கோங்க. ஓகேவா? விஷுவல்ல இங்க 3 டாட்ஸ் மாதிரி இருக்கா? சோ அங்க போயிட்டு டெர்மினல் போயிட்டு ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கீழ வந்துட்டு உங்களோட பாத் உங்களோட வெப் விஷுவல்ல வந்து இந்த ஃபைல் எந்த பாத்ல இருக்குன்னு அந்த பாத் வரும். ஓகேவா? இங்க போயிட்டு நீங்க ரன் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா, நோடுன்னு குடுத்துட்டு, உங்களோட ஃபைலோட நேம். அந்த ஃபைலோட நேம் எப்படி குடுக்கணும்னா, டாட் குடுத்துட்டு, ஸ்லாஷ் குடுத்துட்டு, மெயின் ஆர் ஷேஸ். இந்த 2வது ஸ்லாஷ் வராது. ஓகே. சோ மெயின் டாட் ஜேஎஸ்என் ஃபைல் நேம் அத கொடுத்து ரன் பண்ணி ஓகே. ரன் ஆகிடுச்சு அப்படிதானே? ரன் ஆகிடுச்சு. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட போர்ட் வந்து ரன்னிங் அட் இந்த 3000ங்கிற போர்ட்ல போய் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு இண்டிகேட் பண்ணிட்டு. நான் இப்ப என்ன பண்ணி பார்க்கணும்? வியூ பண்ணி என்னோட அவுட்புட்ட பார்க்கணும். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் அந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, கண்ட்ரோல் கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரன் ஆகி உங்க போர்ட் எந்த போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு? 3000ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகிரும். சோ இதே மாதிரி தான். சிம்பிள். இது வந்து சிம்பிளா ஒரு ப்ரோகிராம் குடுத்துருக்கோம்ல. இது இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? பேசிக்கா இந்த கான்செப்ட் தான். உங்களோட வெப்சைட்ல ஒரு சர்வர செட் பண்ணி, அந்த சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட், அந்த ரெக்வெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் அது ஒரு போர்ட்ல ரன் ஆகி உங்களுக்கு ஷோ ஆக போகுது. இங்க நான் சிம்பிளா ஹலோ வேர்ல்டுன்னு குடுத்துருக்கேன். இதுக்கு பதிலா நம்ம நெறைய காம்ப்ளெக்ஸா நெறைய ரெக்வெஸ்ட் குடுத்து, அதுக்கு ரெஸ்பான்ஸ நம்ம வெப் பேஜ்ல வியூ பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான். இதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்ட் வச்சுதான் நம்ம Node.jsல பெரிய பெரிய வெப்சைட் வச்சு மாத்திரம் கிரியேட் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனி டவுட்ஸ்? அது எல்லா சின்டாக்ஸும் நோட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எப்படி போர்ட் எப்படி லிசன் பண்ணுது? எப்படி ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது? அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இல்ல அகைன் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா டவுன் தம்ஸ் போடுங்க. ஓகேவா? இல்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா. எல்லாருக்கும் சரண்யா சொல்லிருக்காங்க. Okay. ஜெயிஷ்டா. சையது ஷேக் முகமது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் நாம பேக்கேஜஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ரன் பண்றது மட்டும் 1 செகண்ட் சொல்லுங்க. ஓகே. ரன் பண்றது எப்படின்னா, நீங்க போர்ட்ல நீங்க ஜஸ்ட் உங்க ஃபைல் ஓப்பன் பண்ணி இதுல ப்ரோகிராம்லாம் எழுதிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ண உடனே நீங்க போய் நியூ டெர்மினல் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இந்த டெர்மினல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நோடுன்னு கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைலோட நேம குடுக்கணும். சோ சும்மா மெயின் டாட் ஜேஎஸ்ன்னு குடுத்துறக்கூடாது. டாட் போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு மெயின் டாட் ஜேஎஸ் அப்படின்னு குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணிட்டீங்க. என்டர் குடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஓகே. ஆனா நமக்கு என்னன்னா, இப்ப என்னன்னா ஆல்ரெடி நம்மளோட இது இங்க லிசன் ஆயிட்டு இருக்கிறதுனால அங்க எரர் அடிக்குது. ஓகேவா? ம். லிசன் ஆயிட்டு இருக்கிறதுனால இங்க எரர் அடிக்குது. பட் உங்களுக்கு ரன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வர் இஸ் ரன்னிங் அட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த லிங்க் இருக்குல்ல, இத மட்டும் கண்ட்ரோல் கிளிக். ஓகே. கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெப் பேஜ் ஓப்பன் ஆயிடும். சோ வெப் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் தானே நம்ம ஷோ பண்ணோம். அந்த டெக்ஸ்ட் வந்து இங்க ஷோ ஆகுது. ரன் பண்றதுக்கு சிம்பிள் தான். டெர்மினல் ஓப்பன் பண்றீங்க. அதுக்கு இந்த 3 டாட் டெர்மினல், நியூ டெர்மினல். அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமாண்ட் மட்டும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரன் ஆகிட்டு அப்படின்னா சர்வர் இஸ் ரன்னிங் அட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் மாதிரி குடுத்துருக்கும். சோ இந்த லிங்க கண்ட்ரோல் பிளஸ் அந்த மவுஸ்ல உள்ள
பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ரன் ஆகி அவுட்புட் ஷோ ஆகி. ஓகே தானே? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டியா? ம். ஓகே. ம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நான் ஜஸ்ட் என்ன சொன்னேன், எந்த பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணல. சிம்பிளா நம்ம ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே இந்த மாதிரி ஒரு பேசிக்கா அதுல இருக்கக்கூடிய பில்டின் HTTP மட்டும் என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம். ரெக்வயர்ங்கிறது எதுக்கு, இம்போர்ட் பண்றதுக்கான ஒரு கீவேர்ட் தான் ரெக்வயர். சோ இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட ரன் பண்ணிட்டோம். இன் கேஸ் எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நிறைய இது இம்போர்ட் பண்ணணும், பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன பேக்கேஜஸ்லாம் மெயினா நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயும் காமனா 2, 3 பேக்கேஜஸ் தான் இம்போர்ட் பண்ணுவோம். அது என்னென்ன பேக்கேஜஸ்ன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா வெர்ஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு என்னது அப்படின்னா, இப்ப நீங்க வெர்ஷன் செக் பண்றீங்க அப்படிதானே? சோ நீங்க வந்து வெர்ஷன் வந்துட்டு நோட் பின்னு அங்க போய் டைப் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இப்ப இத நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோல் சீன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இங்க ரன் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட வெர்ஷனை செக் பண்றேன். என்பிஎம் பேக்கேஜஸ் வந்து என்பிஎம்ங்கிறது என்னது அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்ன பண்ணுனா, நான் என்ன சொன்னேன், நோட்ல வந்துட்டு நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த எல்லா பேக்கேஜஸையும் மேனேஜ் பண்றதோட வேலை தான் எதோட வேலை அப்படின்னா இந்த என்பிஎம் ஓட வேலை. இந்த என்பிஎம் நம்ம நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? நோடுக்கு எப்படி ஒரு வெர்ஷன் இருக்கோ அதே மாதிரி என்பிஎம்க்கு ஒரு வெர்ஷன் இருக்கும். என்பிஎம் ஓட வெர்ஷனை செக் பண்றதுக்கு என்பிஎம் ஸ்பேஸ் அதே மாதிரி வி -v போட்டீங்கன்னா உங்களுக்கு நோடோட வெர்ஷன் வந்து வரும். இப்ப என்னோட வெர்ஷன் ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கு. ஓகே. இன் கேஸ் உங்களுக்கு வெர்ஷன் லேட்டஸ்டா வேணும் அப்படின்னா நீங்க இந்த சின்டாக்ஸ ஃபாலோ பண்ணிக்கலாம். npm அப்டேட் npm at latest g. இது வந்து தேவையில்ல உங்களுக்கு. வந்து நோட் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க நோட இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா npm வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கும். இது இன் கேஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே. சோ நான் என்ன பண்ணிட்டேன், நோட இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட ப்ராஜெக்ட்ட புதுசா நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கேஜ்.js தான் எனக்கு வேணும். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், நியூ ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ஃபைலுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு ஃபோல்டர் அவுட் சைட்ல கிரியேட் பண்ணிட்டு, என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு டெர்மினலுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் npm init அப்படின்னு குடுப்போம். இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஓகே. npm initன்னு குடுத்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். எதுலயாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன குடுக்கணும் அப்படின்னா npm init அப்படின்னு குடுக்கணும். இந்த கமாண்ட் குடுக்கணும். npm initன்னு குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பேக்கேஜோட நேம்லாம் கேட்கும். சோ நான் எதுவுமே எல்லாத்தையும் நான் என்டர். இன்கேஸ் உங்களுக்கு பேக்கேஜ்க்கு ஏதாவது நேம் குடுக்க போறீங்கன்னா குடுத்துக்கலாம். நான் எந்த நேமும் குடுக்கல. ஓகே. சோ குடுத்துட்டு என்ட்ரின்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோட் பேக்கேஜ் வந்துரும். ஓகே. நோட் பேக்கேஜ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே. சோ இங்க என்ன ஆகிட்டு பேக்கேஜ்.json வந்துச்சா அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னது npm init குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜ்.json இந்த மாதிரி இருக்கும். சோ இப்படிதான் இருக்கும் பேக்கேஜ்.json. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு npm init கமாண்ட யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னே இங்க வந்து பேக்கேஜ்.json இன்ஸ்டால் ஆகி உங்களோட சைட்ல இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவையோ அத இன்ஸ்டால் பண்ண போறேன். சோ பேசிக்கா நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸ்பிரஸும் நோட்மாவும் இன்ஸ்டால் பண்ணுவோம். சோ அது இன்ஸ்டால் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னது அப்படின்னா npm install. npm install உங்களோட பேக்கேஜோட நேம். இப்ப எனக்கு எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா npm install express. வெயிட்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அந்த டைம். நான் இப்ப வந்துட்டு எனக்கு வந்து நெறைய பேக்கேஜ் வேணும் அப்டின்னா, இப்ப npm இன்ஸ்டால் என்னோட பேக்கேஜோட நேம். ஓகே. நான் எனக்கு என்ன சொன்னேன், நார்மலா நம்ம என்னலாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா, எக்ஸ்பிரஸும், நோட்மானும் இன்ஸ்டால் பண்ணுவோம். எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே எக்ஸ்பிரஸும் இன்ஸ்டால் பண்ணுவோம். நோட்மானும் இன்ஸ்டால் பண்ணுவோம். சோ அதுக்கு சின்டாக்ஸ் என்னது? npm இன்ஸ்டால் என்னோட பேக்கேஜோட நேம் பேர் என்னது? எக்ஸ்பிரஸ். சோ எக்ஸ்பிரஸ இன்ஸ்டால் பண்ணா எக்ஸ்பிரஸ். நோட்மான இன்ஸ்டால் பண்ணா நோட்மான் அப்டின்னு குடுத்துக்கணும். ஓகே. சோ இந்த சேவ் நமக்கு தேவையில்ல. npm இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸே போதும். ஏன்னா இப்போ உள்ள அட்வான்ஸ்டு நோட்.js ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிரும். இந்த சேவ் எதுக்கு குடுப்பாங்க அப்டின்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கல்ல ஒரு பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ண உடனே, அந்த பேக்கேஜ் என்ன எதுல வந்து நீங்க புதுசு புதுசா பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ண அந்த பேக்கேஜ் என்ன ஆகும்? இதானே அந்த npm பேக்கேஜ். சோ இந்த பேக்கேஜ்ல வந்துட்டு ஷோ ஆகும். எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் வந்து இங்க வந்து வியூ ஆகும். இந்த மாதிரி நோட்மான் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, நோட்மான் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ அது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேவ்ன்னு குடுப்பாங்க. நமக்கு இப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம அட்வான்ஸ்டு நோட்ல இருக்கிறதுனால, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? npm இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ்ன்னு குடுத்தாலே அதுவே இங்க வந்து சேவ் ஆகிரும். ஓகேவா? சோ நான் என்ன செய்றேன்? எக்ஸ்பிரஸ இன்ஸ்டால் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என் ப்ராஜெக்ட்க்கு தேவையான npm யூனிட் வச்சு பேக்கேஜ்.js ஆன கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு npm install express. சோ எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். வந்துருச்சா? டிபெண்டன்சிஸ்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி இல்ல. இப்ப நான் இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டிபெண்டன்சிஸ்குள்ள எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே. சோ நான் அடுத்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன்? நமக்கு வந்துட்டு நோட்மான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன். சோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ்னா என்ன? நோட்மான்னா என்ன? அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பேக்கேஜ்ல. நீங்க வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இந்த லைன் நல்லா நோட் பண்ணுங்க. Node.jsங்கிறது வந்து ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி. ஓகேவா? அதுல நெறைய லைப்ரரீஸ் இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும், டூல்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். சோ நமக்கு தேவையான லைப்ரரீஸ், நமக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும்? இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்ப நம்ம எக்ஸ்பிரஸ்ன்னு ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணோம்ல, இது வந்துட்டு என்னதுன்னா, ஒரு பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, நான் இங்க வந்துட்டு குடுத்தேன்ல, HTTPன்னு ஒண்ணு குடுத்தேன்ல, இது என்ன பண்ணும்னு சொன்னேன்? ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ எடுத்து வந்து ஹேண்டில் பண்ணி, ஒரு சர்வர கிரியேட் பண்ணி அதுல ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ணும். அந்த வேலைய தான் எது பண்ணும் அப்டின்னா, இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப யூசர் ஏதாவது ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, ஒரு மிடில் வேரா இருக்கும். தட் மீன்ஸ் பேக் எண்டே என்னது? உங்களுக்கு டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு யூசருக்கு வந்து குடுக்கக்கூடிய ஒரு மிடில் வேரா தான் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன் பேக் எண்டே. சோ அந்த மாதிரி ஒரு மிடில் வேரா இருக்கும். இது என்ன பண்ணும்? யூசர் கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அத டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணிட்டு அதுக்கேத்த ரெஸ்பான்ஸ கொண்டு வந்து குடுக்குதா? சோ இது வந்து கரெக்ட்டா இத வந்து ஹேண்டில் பண்றது தான் இந்த எக்ஸ்பிரஸ் யூஸ் ஆகுது. ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு வந்து ரெஸ்பான்ஸ குடுக்கக்கூடியதுக்கு அதுக்கு மிடில் வேரா ஆக்ட் ஆகுறது தான் யாரு? இந்த எக்ஸ்பிரஸ். அது நமக்கு கண்டிப்பா தேவை. எல்லா ப்ராஜெக்ட்லயுமே எனது ரிக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு பேக்கேஜ் தேவை. சரி, அது வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா ப்ராஜெக்ட்லயும் எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்க இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இத இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து என்னது அப்டின்னா, நோட்மான்னு சொன்னேனா, இந்த நோட்மான் என்னது அப்டின்னா, டெவலப்மென்ட் டைம்ல தட் மீன்ஸ் உங்க கோடு இப்ப நீங்க டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இங்க ஒரு டைப் பண்ணியிருக்கேன். இத டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ஒரு ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன், திருப்பி நான் என்னது சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணிட்டு, சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என் ப்ரோகிராம திருப்பியும் ரன் பண்ணணும். அப்படிதானே? சோ அப்ப நான் டெவலப் பண்ணும்போது மேக் பண்ற ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் நான் திருப்பி திருப்பி ரன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு வரும். சோ அப்ப எனக்கு என்ன ஆகும், பல தடவ என் ப்ராஜெக்ட்ட ரன் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாரி ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நோடுமான் யூஸ் பண்றோம். நோட்மான இன்ஸ்டால் பண்ணுவோம். நோட்மான் என்ன பண்ணும்னா, நீங்க ஒவ்வொரு சேஞ்சஸ் மேக் பண்ண உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க ஒவ்வொரு சேஞ்சஸ் மேக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸ் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்? உங்களோட வெப் பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி ஆட்டோமேட்டிக் ஒரு சேவர் அந்த மாதிரி. ஒரு ஆட்டோமேட்டிக் சேவர் மாதிரி.
அது வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் டூல்ன்னு சொல்லலாம். ஓகே. டெவலப்மெண்ட் டைம்ல நம்ம டெவலப் பண்ணிட்டு இருப்போம்ல, ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது, எழுதிட்டு இருக்கும்போது, கோட் எழுதிட்டு இருக்கும்போது, மேக் பண்ற சேஞ்சஸ ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்றதுக்கு இந்த நோட்மான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? சோ நோட்மான் என்னதுன்னா, நமக்கு வந்து ஆப் ரன் ஆகும்போது தேவைப்படாது. நம்ம ப்ரோகிராம் எழுதும்போது மட்டும் தான் நமக்கு நோட்மான் தேவைப்படும். சோ அது என்னது அப்டின்னா, ஒரு டெவலப்மெண்ட் டூல். சோ நீங்க இப்போ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஜஸ்ட் npm install express குடுத்தோம். ஆனா இப்ப நீங்க நோட்மான் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி குடுப்போம் அப்படின்னா, npm save npm install அதே மாதிரி npm installன்னு குடுத்துருவீங்க. குடுத்துட்டு நோட்மான மட்டும் npm save குடுத்துட்டு save நோட்மான். நான் ஏன் இப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு பேக்கேஜ் டாட் ஜேசன்ல இந்த எக்ஸ்பிரஸ் எதுக்கு கீழ இருக்கு? டிபெண்டன்சிஸ் கீழ இருக்கு. தட் மீன்ஸ் இப்ப டிபெண்டன்சிஸ் கீழ என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்குதோ, அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஆப் ரன் ஆகும்போது அந்த பேக்கேஜ் நமக்கு தேவை. எக்ஸ்பிரஸ் நமக்கு ஆப் ரன் ஆகும்போது தேவை. ஏன்னா, அப்பதான் அது என்ன பண்ணும்? ரெக்வெஸ்ட் எடுத்துட்டு வந்து ரெஸ்பான்ஸ குடுக்கும். ஆனா, நோட்மான் நமக்கு என்ன தேவையில்ல? ஆப் ரன் ஆகும்போதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் கோட் டெவலப் பண்ணும்போது மட்டும் தான் தேவை. சோ, அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேவ் டெவ் நோட்மான் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நான் இத இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன ஆகும்னா, நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகேவா? இது வந்து டெவலப்பர் டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்கும். டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்காது. டெவ் டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்கும். டெவ் டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்குன்னா, எனக்கு வந்து இந்த இது வந்து நான் டெவலப் கோட் எழுதும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகுறதுக்காண்டி தான் இத நோட்மான் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். சோ அது என்ன பண்ணும்னா, டெவலப்பர் டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்கும். சோ இது நமக்கு ப்ரோகிராம் ரன் ஆகும்போது தேவைப்படாது. டெவலப் பண்ணும்போது மட்டும் தான் தேவைப்படும். சோ அதனால தான் அத நான் எதுக்குள்ள சேவ் பண்ணியிருக்கேன். டெவ் டெவ் டிபெண்டன்சிஸ்குள்ள சேவ் பண்ணியிருக்கேன். சோ அப்படி அது இதுக்குள்ள சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சேவ் டெவ்ன்னு குடுத்திருக்கேன். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு சின்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ நோட்மான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பேசிக்கா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? சோ இந்த 2 பேக்கேஜஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நோட்மான் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன். எக்ஸ்பிரஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன அப்படின்னா, இப்போ நோட்மான வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ண வைக்கணும்ல. சோ நோட்மான் நீங்க யூஸ் பண்றப்போ, இப்ப நான் இதெல்லாம் எப்படி குடுத்தேன்? ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும்போது என்ன பண்ணேன்? நோடு, அப்புறம் என்னோட ஆ ஃபைல் நேம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் நோடு, என் ஃபைல் நேம், நோடு, என் ஃபைல் நேம் இப்படி குடுத்துட்டு இருந்தா நமக்கு கன்ஃப்யூஷன் வந்துட்டே இருக்கும்ல. சோ இது இது வந்துட்டு டஃப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்றேன்னா, இங்க போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கா? ஸ்கிரிப்ட்ஸ்க்கு கீழ நீ எல்லா ப்ராஜெக்ட்லயுமே இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? npm init குடுத்தோம். நெக்ஸ்ட் npm install express குடுத்தோம். அடுத்து நோட்மான இன்ஸ்டால் பண்ணோமா? நோட்மான இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, இங்க போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸ்ல போயிட்டு, நான் ஒவ்வொரு டைமும் என் ப்ராஜெக்ட்ட ரன் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? நோடு குடுத்து என் ஃபைல் நேம குடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னேன். நான் அப்படி பண்ணாம, இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னோட ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த நோட்மான் என்னோட ஃபைலோட நேம நான் இங்க குடுக்குறேன். ஓகே. நான் என்ன குடுத்துக்கிறேன்? என்னோட ஃபைலோட நேம குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்படி குடுத்துட்டேன் அப்படின்னா, சிம்பிளா இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? npm start அப்படின்னு குடுத்தாலே போதும். என்னோட ப்ரோகிராம ரன் பண்றதுக்கு நோடு குடுத்து என் ஃபைல் நேம்லாம் குடுத்துட்டு இருக்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் நான் என்ன குடுத்தா போதும்? npm startன்னு குடுத்தாலே போதும். என்னோட ப்ரோகிராம் ரன் ஆகிரும். ஓகேவா? ரன் ஆகிட்டா? ரன் ஆகி என்னோட இது டிஸ்ப்ளே ஆயிடும். சோ எனக்கு ஒவ்வொரு டைமும் என்னோட ஃபைல் நேம குடுத்துட்டே இருக்க வேண்டாம் அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிட்டா போதும், நீங்க ஸ்டார்ட்ன்னு குடுத்து, இந்த டெக்ஸ்ட்க்கு அப்புறம் கமா போட்டுக்கோங்க. ஓகேவா? கமா போட்டுட்டு ஸ்டார்ட்ன்னு குடுத்து இந்த நோட்மான் போட்டு இந்த மெயின் டாட் ஜேஎஸ்ன்னு குடுத்துருக்கனா, இந்த மெயின் டாட் ஜேஎஸ்ல எந்த ஃபைல குடுக்கணும்னா, நீங்க மெயினா ஒரு ஃபைல் வச்சிருப்பீங்க. நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். பட் எல்லா ஃபைல்ஸும் கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு மெயினான ஒரு ஃபைல் இருக்கு. அப்படிதானே? அந்த மெயினான ஃபைலோட நேம இங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் npm ஸ்டார்ட்ன்னு மட்டும் குடுத்தா போதும். உங்க ப்ரோகிராம் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க மேக் பண்ற சேஞ்சஸும் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் நீங்க ரன் பண்ணிட்டீங்கனாலே போதும். நோட்மான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணாலும் நம்மளோட அவுட்புட்ல வெப்சைட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட். அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்த உடனே டெர்மினல் ஓபன் பண்றீங்க. ஓகேவா? ஒரு டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு அந்த டெர்மினல்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன இருக்க போகுது? npm init. npm init யூஸ் பண்ணாதான் இந்த package.json உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ npm init யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? package.json யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் மெயினா 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒன்னு npm install express. ஓகே, ஸோ npm install express யூஸ் பண்ணோம்னா டிபெண்டன்சிஸ்குள்ள அது சேவ் ஆகி வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா npm install நோட்மான். நோட்மான் எதுக்கு யூஸ் பண்றோம்? எக்ஸ்பிரஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களோட வெப்சைட்ல. ஸோ அதுக்கு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஒரு ரன் டைம் டூல் பேக்கேஜ். இது வந்துட்டு டெவலப்பிங் டைம்ல மட்டும் யூஸ் பண்ற நோட்மான். ஸோ இது எதுக்குன்னா நம்ம சேஞ்சஸ் நம்ம மேக் பண்ற சேஞ்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்ல சேஞ்ச் ஆகுறதுக்காண்டி. ஓகே, அதுக்கு npm install இந்த மாதிரி சேவ் டெவ் நோட்மான் கொடுத்துட்டீங்கன்னா டெவலப்பிங் டைம்ல மட்டும் சேவ் ஆகும், தேவைப்படும். ஸோ தேவ் டிபெண்டன்சிஸ்குள்ள நோட்மான் வந்துடும். அதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் நேம் கொடுத்து நம்ம வந்துட்டு ரன் பண்றதுக்கு பதிலா npm ஸ்டார்ட்னு சிம்பிளா யூஸ் பண்ணணும். அப்படிதானே? ஸோ npm ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆயிடணும். ஸோ அப்படி ரன் பண்றதுக்காண்டி நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ள ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நோட்மான், அப்புறம் நீ எந்த ஃபைல ரன் பண்ணணுமோ, ஓகேவா, அந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து npm ஸ்டார்ட் கொடுத்தாலே நமக்கு என்ன ஆயிரும்? நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகிரும். இப்ப வழக்கம் போல கண்ட்ரோல் கிளிக்னு கொடுத்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் ஓபன் ஆகிரும். இதுதான் வந்துட்டு பேசிக்கா ஒரு வெப்சைட்ல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை ரன் பண்றதுக்கான மெத்தட். இதுல நீங்க ஏதாவது ஒரு பேக்கேஜை அன்இன்ஸ்டால் பண்ணணும், தெரியாம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, தேவையில்லாம ஏதாவது பேக்கேஜ் அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா சிம்பிள் npm uninstall அந்த பேக்கேஜோட நேம், அவ்வளவுதான். npm uninstall அந்த பேக்கேஜோட நேம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்துட்டு இந்த ஜீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குளோபலா இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த ஜி யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ நான் நோட்மான் வந்து எனக்கு நான் என்ன சொன்னேன், எல்லா ப்ராஜெக்ட்லயுமே எனக்கு நோட்மான் தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப நான் என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி npm install நோட்மான் கொடுத்து ஜீன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஹைஃபன் போட்டு ஜீன் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து குளோபலா இன்ஸ்டால் ஆயிரும். தட் மீன்ஸ் என்னோட நோடுக்குள்ளேயே அது இன்ஸ்டால் ஆயிரும். அப்ப என்ன ஆகிரும்? ஆட்டோமேட்டிக்கா எந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பேக்கேஜ் ஓபன் பண்ணாலும் நான் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நோட்மான் இன்ஸ்டால் ஆகி இருக்கும். இது வந்துட்டு எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க தனித்தனியா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. புதுசா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது காமனா நீங்க நோடுக்குள்ளேயே இன்ஸ்டால் ஆயிரும் நோட்மான். ஆனா இது வந்து ஒரு பெட்டர் பிராக்டிஸ் கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல தேவைப்படும் போது இன்ஸ்டால் பண்ணிக்கிறதா ஒரு பெட்டர் பிராக்டிஸ். இப்படி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து நமக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் தேவைப்படும் போது இன்ஸ்டால் பண்றதா ஒரு பெட்டர் பிராக்டிஸ். ஸோ இந்த மெத்தடையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன்ல, இந்த மெத்தடையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நோட்மான் இன்ஸ்டால் பண்ணி இப்படி இன்ஸ்டால் பண்றது ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குளோபலா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பிரஸ் உங்களால என்ன பண்ண முடியாது? நோட்மான தான் நீங்க தேவைன்னா குளோபலா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பிரஸா உங்களால குளோபலா இன்ஸ்டால் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எக்ஸ்பிரஸா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிட்டே வரணும். சோ நோட்மானையும் நீங்க அதே பிராக்டிஸே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. குளோபலா இன்ஸ்டால் பண்ற பிராக்டிஸ் வந்துட்டு இப்பவும் ப்ராப்ளம் வராது. அதுல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. அதனால அது வேண்டாம். சோ இப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா npm uninstall, அதுக்கப்புறம் உங்களோட பேக்கேஜோட நேம். இப்ப நான் எக்ஸ்பிரஸே அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா npm uninstall express கொடுத்தனா எனக்கு எக்ஸ்பிரஸ் அன்இன்ஸ்டால் ஆயிரும். இதுதான் பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நோடுனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நோடு இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். அப்புறம் ஒரு நோட்ல ஒரு பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்து நோட எப்படி ப்ராஜெக்ட கிரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். இல்லைன்னா செஷனை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எனி டவுட்ஸ்?
ரன் பண்றதுல யாருக்காவது ஏதாவது ஸ்டெப்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு போயிட்டு நோட இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, நான் இந்த ப்ரோகிராம் இருக்குல்ல, இத வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோகிராம ரன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கும் என்ன ஆகணும்? இதே மாதிரி இங்க ரன் ஆகி சர்வர் இஸ் ரன்னிங் அட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவுட்புட் வரணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு நோடு வீன் போட்டு கமாண்ட் ப்ரோம்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்க நோடு வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கமாண்ட் ப்ரோம்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை வேணா டைப் பண்ணி பாருங்க. கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனி டவுட்ஸ்னா இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, இஷ்யூஸ் வருது டவுன்லோட் பண்றதுல அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் ஏதாவது ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா சஜஷன் ஏதாவது சொல்லணுமா? லைக் ஸ்லோவா போங்க இந்த மாதிரி ஏதாவது சஜஷன், இல்ல இப்படியே போங்கனாலும் ஓகே. ஓகே தானே? இதே ஃபேஸ்லயே போலாம்ல? நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ டவுட் இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். ஓகே.